பெரிய அளவுல எந்த விஷயமே கிடைக்கல. அதாவது சைட் ஆற தோண்டும் போது மட்டும்தான் அங்க வந்து எலும்புக்கூடு அப்படின்னு சொல்றதை தாண்டி எலும்புடைய போன்ஸ் 25 பார்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா எலும்புக்கூடு அப்படின்னா கண்டிப்பாக மண்டையோடு இருக்கணும். மண்டையோட சேர்ந்தா தான் நம்ம அதை எலும்புக்கூடு அப்படின்னு சொல்ல முடியும். அங்க எலும்புக்கூடு கிடைக்கல, எலும்புகளுடைய பீஸ் தான், போன்ஸ் தான் அங்க கிடைச்சிருக்கு. சுமார் 10,000க்கு மேற்பட்டவர்கள் தினமும் அங்க அன்னதானம் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அந்த கோயிலுக்கு ஏதாவது டேமேஜை ஏற்படுத்தலாம், களங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விசில் புலவரை வந்து பகடைக்காயாக யாராவது பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற. இப்போ இந்த 13 குழிகள்லையும் சைட்லையும் எந்த ஒரு சடலமும் கிடைக்கலனா பணத்துக்கு விலை போய் இருக்கிறார். இந்த விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு விலை போய் இருக்கிறார். இவர் பின்னணியில யார் இருக்காங்க, சமூக விரோதிகள் இருக்காங்களா, இது போன்ற கேள்விகள்லாம் எழும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஹிந்து கோயில், பிரசித்தி பெற்ற கோயில், காசிக்கு இணையாக பார்க்கக்கூடிய கோயில். அப்ப அந்த கோயிலுக்கு ஒரு டேமேஜ். ஏன்னா வந்து இந்தியா முழுவதும் இந்த விஷயம் பேசப்படுது. இந்தியா கடந்து உலக நாடுகள்லையும் இந்த செய்தி பரவலா போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய நிர்வாகம், கோயில் சார்புடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அங்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல, எதுவுமே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா அந்த கோயில் நிர்வாகமும் சரி, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, இதை தாண்டி இந்து அமைப்புகளும் சரி மிகப்பெரிய அளவுல போர்க்கொடி தூக்குவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு சைட்டா தோண்டிக்கிட்டு போகும்போது யாரெல்லாம் அந்த தர்மஸ்தலா மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க, விமர்சனங்களை முன் வச்சாங்களோ அவங்களே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தர்மஸ்தலால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பிணங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடத்திற்கும் மேற்பட்ட இடத்துல வந்து தோண்டி பார்த்துருக்காங்க, பெரிதாக எதுவுமே கிடைக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மர்மங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ தற்போதைய அப்டேட் என்னவாக இருக்கு, தர்மஸ்தலால என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே எஸ்ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா விசில் பிளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பேர் வழியை சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால விசில் பிளவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் அவரால் சொல்லப்பட்ட இடங்கள் 13 இடங்களை எஸ்ஐடி வந்து மார்க் பண்ணினாங்க. இந்த 13 இடங்களில் தான் அதிக அளவில் பெண்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விசில் பிளவர் வந்து சுட்டி காட்டினாங்க. அந்த இடங்கள் வந்து மார்க் பண்ணப்பட்டு தான் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சைட் 1, சைட் 2, சைட் 3 அப்படின்னு சொல்லி சைட் 13 13 வரைக்கும் ஒவ்வொரு சைட்டாக தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து இதில் ஈடுபட்டு இருக்காங்க. எஸ்ஐடி டீம்லையும் வந்து ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-35 பேர் இதில் ஈடுபட்டு இருக்காங்க. டிஜிபி மொஹண்ட், அதாவது பிரணாப் மொஹண்ட் தலைமையில் இந்த எஸ்ஐடி டீம் செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுவதும் முட்புதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, மரங்கள் செடிகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த பகுதியில் வந்து குழி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்ட காலகட்டத்திலேருந்து அங்கே மழை அதிக அளவில் அடித்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த குழி தோண்டக்கூடிய பணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 குழி 2 குழி அப்படிங்கிற நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா குழி 7-8 தோண்டியிருக்காங்க. அப்போ குழி 7-8 தோண்டும் போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து டாக்ஸ் கார்டு இருக்காங்க, அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் இருக்காங்க. ஸோ எல்லா டீமுமே அங்கே நிற்க வச்சு தான் பண்ணப்படுது. அந்த குழியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இதற்கு முந்தைய நிலையில் ஏதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே யாராவது தோண்டி இருக்காங்களா, ஏதாவது, ஏன்னா எந்த விதமான தடயங்கள் பொருட்கள் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற நிலையில் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நக்சல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து ஆன்டி நக்சல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அந்த ஏரியா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று தோண்டினா 7-8 இந்த சைட் 7-8 பொறுத்த வரைக்கும் 7லையும் காலையில் ஒரு சுமார் ஒரு 10-10:45 மணியில் தோண்ட துவங்குறாங்க. அங்கேயும் எந்த விதமான ஒரு பொருட்களும் கிடைக்கல. மத்தியானத்துக்கு மேலே லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 8வது சைட்டையும் தோன்றாங்க, அங்கேயும் பெரிய அளவில் எதுவுமே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சைட் 9-10 தோண்டக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. நேற்று வந்து வழக்கம் போல தான் மழை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து குறைவான மழை, ஏற்கனவே அடித்த மிதமிந்திய மழை கிடையாது, குறைவான மழைனாலும் அந்த குழி தோண்டக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வந்து நேத்திரவதி ரிவர் ஓடுறதுனால அந்த குழி தோண்டக்கூடிய இடத்துல தண்ணி அதிகமாக மேலே வந்துட்டு இருக்கு, நீர் விட்டு போல தண்ணி மேலே வந்துட்டு இருக்கு. அப்போ ஒர்க்கர்ஸ்
போர்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணியை வழியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் தோண்ட வேண்டியிருக்கு. பொக்லைன் வைத்து தோண்டப்பட்டாலும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள் வந்து 10-15 வருடங்களுக்கு முந்தைய எலும்பு கூடுகள் சப்போஸ் உள்ள இருந்துச்சுன்னா பொக்லைன் தோண்டும் போது அந்த எலும்பு கூடு உடைவதற்கான சிதைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சந்தேகப்படக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸே தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில தான் அங்கே வேலை பணிகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த விஷயமே கிடைக்கல. அதாவது சைட் ஆற தோண்டும் போது மட்டும்தான் அங்க வந்து எலும்பு கூடு அப்படின்னு சொல்றதை தாண்டி எலும்புடைய போன்ஸ் 25 பார்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா எலும்பு கூடு அப்படின்னா கண்டிப்பாக மண்டையோடு இருக்கணும். மண்டையோட சேர்ந்தா தான் நம்ம அதை எலும்பு கூடு அப்படின்னு சொல்ல முடியும். அங்க எலும்பு கூடு கிடைக்கல, எலும்புகளுடைய பீஸ் தான், போன்ஸ் தான் அங்க கிடைச்சிருக்கு. அந்த 25 பீஸையும் எடுத்து ஃபாரன்சிக் டீமுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, டிஎன்ஏ அனலிஸ்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு 15 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. 15 நாள்கள் ஆகும். நாங்க இதை கம்ப்ளீட்டா முடிச்சு டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு இது ஆனா பெண்ணா இது எந்த வயசுக்கு உட்பட்டது ஃபுல் டீடைல் கொடுக்கிறதுக்கு ஒரு சுமார் ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 9-10 சைட்டை வந்து தோண்டக்கூடிய வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க வந்து ஏற்கனவே வந்து விசில் பிளவர் சொன்னது போல அங்க வந்து எலும்பு கூடுகள் கிடைத்திருக்கிறதா அப்படின்னா எந்த விதமான ஒரு எலும்பு கூடுகளும் கிடைக்காத ஒரு சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. எதற்காக விசில் பிளவர் வந்து இந்த மாதிரி இருக்குன்ற சொல்லணும்? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷமா ஒரு ஆள் இல்லாம தான் இருந்தாரு. இப்ப திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து நானே பிணங்களை வந்து பாத்தீங்கன்னா புதைச்சிருக்கேன்ற விஷயம்லாம் சொல்றாருங்கல்ல, இதற்கு பின்னணியில யாராவது இவரை ஏக்குறாங்களா? இல்ல இப்போ வந்து அந்த சந்தேகம், இப்ப நீங்க கேட்டது வந்து இப்போ அந்த சந்தேகம் வலுக்க தொடங்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 1995ஆம் ஆண்டுல இருந்து 2014 காலகட்டத்தில் நாங்க வந்து துப்புரவு பணியாளராக இருக்கும் போதுதான் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருந்தேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சடலங்களை புதைப்பதற்கு எனக்கு வந்து அப்போ வந்து அதிகமான தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்துக்காகத்தான் நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய 2014 காலகட்டத்துக்கு பிறகுதான் சோ வந்து இதுல இருந்து தப்பிப்பதற்காக வேலையை விட்டுட்டு நான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். ஏன்னா வேலையை விட்ட பிறகு பல மிரட்டல்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். அந்த இடத்தை விட்டு அப்புறப்பட்டு சென்றுட்டேன். இப்போ வந்து என்னுடைய மனச்சாட்சி உறுத்தினதால தான் நான் வந்தேன். என்னுடைய உறவினர் பெண் கூட ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பார்த்த பிறகுதான் நான் இந்த வேலையை விட்டுட்டு எஸ்கேப் ஆனேன். இப்போ என்னுடைய மனச்சாட்சி உறுத்தியது வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் 8 குழிகள் தோண்டப்பட்டு 9-10 போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அவர் சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த சடலங்களுடைய எலும்பு கூடுகள் கண்டிப்பா கிடைச்சிருக்கணும். பெரிய அளவுல வேண்டாம், குறைந்த ஒரு 5-10 எலும்பு கூடுகள்னால மண்டியோடு ஒரு சுமார் ஒரு 5 மண்டியோடு கிடைச்சா கூட இந்த விசில் பிளவர் சொல்லக்கூடிய தகவல் வந்து உண்மையானது அப்படிங்கிறத ஏத்துக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு எஸ்ஐடி டீம் அங்க நின்று குழி தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இதை மார்க் பண்ணி குழி தோண்டுறாங்க, அந்த சைட்டை குழி தோண்டி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த குழி வந்து தோண்டுவதற்கு முன்னாலேயே ஒரு டெஸ்டிங் எடுப்பாங்க. இந்த குழி வந்து இதுக்கு முந்தைய நிலையில யாராவது தோண்டி இருக்காங்களா, எத்தனை ஆண்டு காலம் இந்த பகுதி தோண்டப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்த பிறகுதான் அந்த மார்க் பண்ணப்பட்ட ஏரியால தோண்டுவாங்க. அப்போ வந்து அதுல புதைக்கப்பட்ட சடலங்கள் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அப்போ புதைக்கப்பட்ட சடலங்களுடைய எலும்பு கூடுகள் எங்க போச்சு? அப்போ இவர் வந்து பொய் சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விதான் உருவாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சுநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமான ஒரு கோயில், அதாவது காசிக்கு இணையான கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு டெம்பிளா தான் அது இருந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நேத்ரவதி ரிவர்ல குளித்தாலே பாவங்கள் போகும் அப்படிங்கிற நிலையில தான் அங்க வரக்கூடிய பக்தர்கள் மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் தினமும் அங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அந்த கோயிலுக்கு ஏதாவது டேமேஜை ஏற்படுத்தலாம், களங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விசில் பிளவரை வந்து பகடைக்காயாக யாராவது பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்விதான். ஏற்கனவே சொன்னது போல இந்த 13 இடம் 8 இடம் இன்னைக்கு 2 10 இடங்கள்ல ஒரு மண்டியோடு கூட கிடைக்கல, ஒரு எலும்புக்கூடு கூட கிடைக்கல அப்படின்னா அப்ப பொய் சொல்லக்கூடிய தகவல் பொய்யான தகவலா தானே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாம அவர் சொல்றது இதுவரைக்கும் தோண்டப்பட்ட குழிகள்ல கிடைக்கல, சரி பொய்யான தகவல்னாலும் இன்னொரு 5 குழிகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளை அல்லது நாளை மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கம்ப்ளீட்டா 13 சைட்டும் தோண்டி முடிக்கப்படும். இன்னைக்கு 9-10 முடிகிறது, நாளைக்கு வந்து 11-12, நாளை கழிச்சு 13 அப்படின்னாலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கம்ப்ளீட்டா 13 மார்க் பண்ணப்பட்ட சைட்டுகளும் தோண்டி முடிக்கப்படும். இதுலயும் கிடைக்கல அப்படின்னா அப்போ 100% இந்த விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
1995 இருந்து 2014 காலகட்டம் வரைக்கும். அப்போ 95 இருந்து 2014 அப்படின்னா சுமார் 19 ஆண்டு காலம் இந்த விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் அங்கு கொடுக்கப்பட்ட சடலங்களை புதைச்சாங்க. ஏன்னா மனச்சாட்சி அப்போ உறுத்தல்ல. எதுக்காக புதைச்சாங்க அப்படின்னா, எனக்கு காசு கொடுத்தாங்க, காசுக்காக நான் புதைச்சிக்கிட்டு இருந்தேன். தன்னுடைய உறவினர் பெண் ஒருத்தி இறந்து அந்த சடலத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு மனச்சாட்சி உறுத்திச்சு, நான் வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியேறினேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப பணத்துக்காக 100க்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்த இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 13 குழிகள்லையும் சைட்லையும் எந்த ஒரு சடலமும் கிடைக்கலன்னா பணத்துக்கு விலை போய் இருக்கிறார். இந்த விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு விலை போய் இருக்கிறார். இவர் பின்னணியில யார் இருக்காங்க, சமூக விரோதிகள் இருக்காங்களா, இது போன்ற கேள்விகள்லாம் எழும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து கோயில், பிரசித்தி பெற்ற கோயில், காசிக்கு இணையாக பார்க்கக்கூடிய கோயில். அப்ப அந்த கோயிலுக்கு ஒரு டேமேஜ். ஏன்னா வந்து இந்தியா முழுவதும் இந்த விஷயம் பேசப்படுது. இந்தியா கடந்து உலக நாடுகள்லையும் இந்த செய்தி பரவலா போய்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் வந்து உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த தர்மஸ்தலா கேஸ் விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகளையும் இந்த செய்தி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கடந்து உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் வரதா சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா இவர் பின்னணியில சமூக விரோதிகள் இருந்தாங்களா? அப்படி சமூக விரோதிகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த விசில் புலவர் எத்தனை லட்சத்துக்கு எத்தனை கோடிக்கு விலை போயிருக்கிறார். அப்போ இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் இந்த 13 குழிகள்லையும் எந்த விதமான சடலங்களுடைய எலும்பு கூடலும் சிக்கல அப்படின்னா அடுத்து இந்த விசில் புலவரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எதுக்காக இதை சொல்லணும், பின்னணியில யார் இருந்தாங்க, ஃபுல் டேட்டாஸ் வந்து இவரை வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இவரை பண்ணும்போது தான் பல மர்மங்கள், மர்ம முடிச்சுகள், மர்ம நபர்கள் எல்லாமே முன்னில வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை நாம பார்க்க முடியும். ஓகே சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விசில் பிளவர் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் அங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி, சித்தராமையா தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவருடைய நிலவரம் என்னவாக அப்டேட் அடுத்தது இருக்கும்? இல்ல, இப்போ சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிஜிபி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐடியுடைய ஹெட் டிஜிபி பிரணாப் முகன் அவர்கள் வந்து திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொசிஷனுக்கு மாற்றப்பட்டு விட்டார். அது ஸ்டேட் டியூட்டியில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொசிஷனுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க, லிஸ்ட் வந்திருக்கிறது, இந்த அடிப்படையில் அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வரும்போதே சித்தராமையா ஒரு தகவலை பகிர்ந்தாங்க. எந்த விதமான ரெக்வஸ்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசியலா எங்களுக்கு கிடைக்கல, இது வதந்தி போல தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொசிஷனுக்கு டிஜிபி பிரணாப் முகன் அவர்கள் செல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து நாங்க ஒரு ஆலோசித்து ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கப்படும். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோட தான் இந்த விசாரணைகள் நடக்கும். ஏன்னா செய்தியாளர்கள் வந்து மறுபடியும் கேட்கறாங்க, இதை மூடி மறைப்பதற்காகத்தான் நீங்க சைட்டுடைய ஹெட்டை மாத்துறீங்களா அப்படின்னு கேள்விகளை வைக்கும் போதா அந்த நோக்கம் எதுவும் கிடையாது. வெளிப்படையாகத்தான் இந்த விசாரணை நடத்தப்படும். உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் நான் இமிடியேட்டா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையே ஃபார்ம் பண்ணேன். சப்போஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி பிரணாப் முகன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொசிஷனுக்கு போறாங்க அப்படின்னா அதே கிரேட் இருக்கக்கூடிய டிஜிபியை வந்து இந்த எஸ்ஐடியுடைய ஹெட்டா போட்டு இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அங்க என்ன நடந்தது, இந்த விசில் புலவர் என்ன தெரிவிச்சாங்க, அந்த தகவல் உண்மையா அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் அந்த விசில் புலவர் சொன்ன தகவல் தவறான தகவல் அப்படின்னா சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டம் என்ன, விசில் புலவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு தான் போகும். என்ன காரணம் அப்படின்னா இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய நிர்வாகம், கோயில் சார்புடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, எதுவுமே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா அந்த கோயில் நிர்வாகமும் சரி, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, இதை தாண்டி இந்து அமைப்புகளும் சரி மிகப்பெரிய அளவில் போர்க்கொடி தூக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, இது ஹிந்து சம்பந்தப்பட்ட ஒரு கோயில், அதே நேரத்தில் கோயிலை களங்கப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற செயல்ல விசில் புலவர் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இவர் பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய அழுத்தம் நெருக்கடி சித்தராமையாவுக்கு ஏற்படும். அப்போ சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டா இந்த விசில் புலவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாதான் சோ இந்த விஷயத்தை வந்து இந்த அமைப்புகளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐடி உடைய இந்த 13 சைட்களை தோண்டக்கூடிய விஷயங்கள் அங்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உடல்களும் ப்ராப்பரா கிடைக்கல, மண்டி ஓடுகளும் கிடைக்கலன்னா அதோட முடிய போறது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசில் புலவரை சுத்தி விஷயங்கள் போகும். அவர் யாரு, இத்தனை ஆண்டு காலம் 2015 இருந்து எங்க தலைமறைவாக இருந்தாங்க, அதாவது வந்து அதே கர்நாடகா மாநிலத்துல இருந்தாங்களா, வெளி மாநிலங்கள்ல எங்கேயாச்சும் இருந்தாங்களா,
அதே நேரத்தில் இவருக்கு வந்து பல எந்த அமைப்புகளோட தொடர்புல இருந்தாங்க, ஏதாவது தீவிரவாத பயங்கரவாத அல்ல வெளிநாட்டு சக்திகள் தீய சக்திகள் சமூக விரோத சக்திகள் கூட இவங்க லிங்கில் இருந்தாங்களா, இத்தனை ஆண்டு காலம் எங்க இருந்தாங்க, இவருடைய பின்னணி என்ன, இப்போ யார் இவங்களை அனுப்பி வச்சாங்க, இவங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் லட்சங்கள் கோடிகள் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி அங்கிட்டு வந்து விசாரணை வந்து தொடர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட முடிய போறது கிடையாது. 13 குழிகளும் தோண்டி முடிக்கப்பட்ட பிறகு இது வந்து விசில் பிளவரை நோக்கி தான் இந்த விசாரணை செல்லும் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் 13வது சைட்ல தான் ஒரு முக்கியமான சைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் என்ன அப்படின்னா, அங்கதான் அதிக அளவில் பெண்கள் சடலங்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த 13வது சைட்டும் தோண்டி முடிக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான். 13வது குழியும் தோண்டி முடிக்கப்பட்டு எதுவுமே சடலங்கள் கிடைக்கல, எந்த விதமான விஷயங்களும் கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் விசில் பிளவர் சைடு முழுமையாக திரும்பும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 3 சைட் தான் இருந்துகிட்டு இருக்கு. 3 சைட்ல தோண்டி அவர் சொன்ன அளவுக்கு அங்கு சடலங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா வந்து இது ஹிட்லர் காலம் கிடையாது. இப்போ ஹிட்லர் காலம்னா சொல்லுவாங்க பெரிய வண்டியா கொண்டு வந்து பணங்களை ஒரே இடத்துல குழி தோண்டி புதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 1 2 அப்படின்னு தான் வந்த பாடியெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கு. அப்போ முழுமையாக ஒரே இடத்துல வந்து 10 20 30 சடலங்கள் புதைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கும் போது அப்போ 13வது இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மர்மம், ஒரு இதா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப விசாரணையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பின்னோக்கி செல்லும். அப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு விஷயம், அதாவது இந்த விசில் பிளவர் வந்து தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நீதிமன்றத்துக்கு சென்று எலும்பு கூடுகள் சடலங்களுடைய புகைப்படங்களை அங்கு அடுக்கியது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ தர்மஸ்தலா மிக கொடூரமான ஒரு கோயிலா இருக்கும் போல இருக்கு. பெரிய அளவில் அங்க பெண்கள் சிதைக்கப்பட்டிருக்காங்க, அங்க வரக்கூடிய பெண்கள் அதிக அளவில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் மங்களூர்ல வந்து ஒரு ஆபீஸை செட்டப் பண்ணிருக்காங்க. என்ன ஆபீஸை செட்டப் பண்ணாங்கன்னா, இது வந்து ஜூலை 31 பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு வந்து வாட்ஸ்அப் நம்பர், டெலிபோன் நம்பர், இமெயில் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், அதாவது யாராவது காணாமல் போயிருந்தால், அதாவது 1995 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் காணாம போயிருந்தா நீங்க இமிடியேட்டா வந்து இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இல்ல தொலைபேசி எண்ணுக்கு மெயில் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வந்து தெரிவிக்கக்கூடிய தகவல்களை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஷியலா தான் நாங்க வச்சிருப்போம், வெளியில வந்து எதுவுமே லீக் அவுட் பண்ண மாட்டோம், எந்த தகவலும் வெளியே போகாது, கான்ஃபிடன்ஷியலா இருக்கும். என்ன காரணத்துக்காக இந்த ஆபீஸ் செட்டப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா எத்தனை பேர் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இது போன்று அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் எலும்பு கூடுகள் சிதைக்கப்பட்ட சடலங்களுடைய புகைப்படங்களை கொடுக்கும் போது அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனன்யா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 2012 மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. சோ இதே தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்தப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தப்பதான் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தகவலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதே கோயில நடந்துச்சு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அதே போலதான் இன்னொரு விஷயம் வந்து சௌதன்யா அப்படிங்கிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் 17 வயது பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு வாக்குல இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேப் செய்யப்பட்டு அந்த தர்மஸ்தலாவுக்கு உட்பட்ட ஒரு நிலப்பகுதியில வந்து மர்டர் செய்யப்பட்டு போட்ட சடலம் கிடைக்குது. அந்த சடலத்தை பொறுத்த வரைக்கும் யார் ரேப் பண்ணாங்க யார் மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது போலீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வந்து சன்னியாசம் எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை கொண்டு நிறுத்தினாங்க. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த சன்னியாசிக்கு வந்து ஆண்மையே கிடையாது. ஏன்னா வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது அவனுக்கு வந்து இது போன்ற ஒரு ரேப்ல ஈடுபடுவதற்கான தன்மையே அவங்ககிட்ட கிடையாது, இவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்றாங்க. அவன் குற்றவாளி கிடையாதுன்னு ரிலீஸ் பண்றாங்க. அந்த வழக்கு இந்த நிமிடம் வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. இப்படியான விஷயங்களும் வரும்போதுதான் அப்போ ஓகே நிஜமா பெரிய லெவல்ல நடந்திருக்கு. ஏற்கனவே சுஜாதா பட் வந்து சொல்றாங்க, சோ வந்து அனன்யா பட் வந்து இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு, தர்மஸ்தலாவை மையப்படுத்தி நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் வந்து சௌதன்யாவை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தலாவை மையப்படுத்தி இதே போன்ற ஒரு ரேப் மர்டர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பரவலா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு சைட்டா தோண்டிக்கிட்டு போகும்போது யாரெல்லாம் அந்த தர்மஸ்தலா மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க, விமர்சனங்களை முன் வச்சாங்களோ அவங்களே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அப்போ தோண்டக்கூடிய குழிகள்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த விசில் பிளவரை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி இருக்கான்,
உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற நிலையில இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா சம்பந்தப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியாக்குள்ள வரக்கூடிய செய்திகளும் பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. அது அப்டேட் அப்படிங்கிற லெவலில் வந்தாலும் தர்மஸ்தலா நிர்வாகத்தின் மீது, தர்மஸ்தலா கோயில் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெருமளவு குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையா இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல, நாளை அல்லது நாளை மறுநாள் 13வது சைட்டும் தோண்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் அங்கு வந்து உண்மை நிலவரம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை செயல்பாட்டில் எஸ்ஐடி டீம், கர்நாடக கவர்மெண்ட் ஈடுபடுவாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.